vivo X சீரிஸ்ல இப்போ ஒரு புது ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க, vivo X200T. இதுவும் மற்ற X சீரிஸ் மாதிரி இருக்குமான்றதை பார்க்கலாம். பட் அதற்கு முன்பாக குயிக்கான அன்பாக்சிங். ஃபோனை பற்றி சொல்லணும் அப்படின்னா கலர் ரொம்ப சட்டிலாக இருக்குது. டி சைட் லைலாக்கா கலர் பேர். கார்னர்ஸ் நல்லா கர்வியாக இருக்குது. எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஃபீல் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் கர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேமரா லென்ஸை சுற்றி ஒரு டிசைன் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம கேமரா அட்ஜஸ்ட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் டெக்ஸ்சர்டாக கொடுத்துருக்காங்க, லென்ஸோட ரிங் மாதிரி. ஸோ ஓவராலாக இன் அண்ட் ஃபீல் நல்லா இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 186 கிராம்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எக்ஸாக்ட்லி எவ்வளோன்னு பார்த்துருக்கு. 205 கிராம் கிட்டத்தட்ட வருதுங்க. டியூரபிலிட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரேம் அலுமினியமால யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ஃபில்ம் யூஸ் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. ஃப்ரண்ட்ல ஷார்ட் சென்சேஷன் கோர் கொடுத்துருக்காங்க. சரி இருந்தாலும் கார்னிங் கிளாஸை போட்டோம், ஷார்ட்டை போடலன்னா பவுன்ஸ் எல்லாம் ஆகுது. IP68 மற்றும் 69க்கான ரேட்டிங்கும் இருக்கு. விவோல குறிப்பா இந்த X சீரிஸ் அப்படினாலே கண்டிப்பா கேமரா தான். சோ கேமரால இருந்தே போயிடலாம். 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா இருக்கு. Sony IMX921 சென்சார் கொடுத்திருக்காங்க. அப்பர்ச்சர் f1.57 இருக்கு. பிளஸ் OIS-க்கான சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் 50 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. Sony IMX882 3x நம்மளால 70mm ஃபோக்கல் லென்த்தோட கொடுத்திருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு மேக்ரோவும் இதுல எடுத்துக்க முடியும். 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடும் இருக்கு. Samsung உடைய Gen1 சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் 32 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமராவும் இருக்கு. மெயின் கேமரால அவுட்டோர்ல நீங்க ரேண்டமா எடுக்கக்கூடிய ஷாட்டுமே பாத்தீங்கன்னா கலர் அக்யூரசி டாப் நாச்சா பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் டைனமிக் ரேஞ்சா இருக்கட்டும், HDR இருக்கட்டும், ப்ராசஸிங் ரொம்பவே நல்லா இருக்கு. ஹியூமன் சப்ஜெக்ட் வரும்போது அதுல ஸ்கின் டோனுமே வந்து ஓரளவுக்கு நல்லா ரீடைன் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கலருமே ஓரளவுக்கு மைல்டு பூஸ்ட் தான் பண்ணிருக்கு. ஸோ எனக்கு பர்சனலி இந்த மாதிரி இருந்தா பிடிக்கும். ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுவே நம்ம 50 மேப்ஸ்க்கான சூப்பர் டெலிஃபோட்டோ கேமரான்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுல நம்ம எடுக்கும்போது வெவ்வேறு சினாரியோஸ் நம்ம எடுத்து பார்த்திருக்கோம். டிஃபரெண்ட் ஃபோக்கல் லென்த்லயும் எடுத்திருக்கோம். இதுலயுமே கலர்ஸ் ரொம்ப நல்லா ரிட்டைன் பண்ணிருக்கு. இன்ஃபேக்ட் ப்ராசஸிங் சூப்பர்வா இருக்கு. அண்ட் Zeiss உடைய மல்டிஃபோக்கல் HD போர்ட்ரேட்டும் நம்மளால எடுக்க முடியும். 23mm இருக்கட்டும், 35mm இருக்கட்டும், 50mm, 85mm, ஈவன் 100mm வரைக்கும் எடுத்த டிஃபரன்சஸ் வந்து பாருங்க. எல்லாத்துலயுமே அதுக்கு உண்டான அந்த ப்ராசஸிங் நல்லாவே பண்ணிருக்கு. அண்ட் ஒரு ஃபோக்கல் லென்த்துக்கும் இன்னொரு ஃபோக்கல் லென்த்துக்கும் ரொம்ப பெரிய டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லாம கலர்ஸ் அண்ட் அந்த ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே நல்லாவே ரிட்டைன் பண்ணிருக்கு. பேக்ரவுண்டையுமே வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணிருக்கு. அண்ட் எட்ஜ் டிடெக்ஷனுமே சூப்பர்வா இருக்கு. ஸோ சொல்ல போனா எனக்கு இதுல போர்ட்ரேட் ஷாட்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்ல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் போர்ட்ரேட் கேமராவை இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் 50 மேப்ஸ்க்கான Zeiss உடைய அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவை பார்க்கும்போதும் அதுல கலர் ஷிஃப்ட் பெருசா இல்ல. அண்ட் உங்களுக்கு ஸ்கைல இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் கூட நல்லாவே ரிட்டைன் பண்ணிருக்கு. ஈவன் நீங்க நார்மல் ஷாட்ஸ்க்கும் இதுக்கும் டிஃபரன்சஸ் பார்க்கும்போது கூட நல்லாவே இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான அந்த எட்ஜஸ்ல எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதிகமான இது வந்து இல்லை, டிஸ்டார்ஷன் வந்து இல்லை. 32 மேப்ஸ்க்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் நல்லா ரிட்டைன் ஆயிருக்கு. டைனமிக் ரேஞ்ச் ஓரளவுக்கு மேனேஜ் ஆயிடுச்சு. அண்ட் எட்ஜ் டிடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு போர்ட்ரேட் ஷாட்ல. ஸோ இதுலையுமே நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸில் உங்களுக்கு ஸ்கின் டோன்லாம் நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, AI லேண்ட்ஸ்கேப் மாஸ்டர் இதுலையுமே இருக்கு. நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய இடத்துல எடுத்துட்டு இப்போ நம்ம ஊர்லேயே அந்த மாதிரி தான் இருக்கு நிலமை. பட் அது உண்மையாகவே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த லொகேஷன் மாத்திர மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் நான் வைக்கிறேன், குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரியல் ஃபேசிங் கேமரால ஆடியோ வீடியோலாம் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். 4K 60fps எடுத்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் வாக் பண்ணுறேன், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். அட் த சேம் டைம் சன் இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து என் ஃபேஸுக்கு வரும்போது எந்த அளவுக்கு சன்லைட் இல்லை. பாப்பா கொஞ்சம் வேகமாக அப்போ தான் ஸ்டெபிலிட்டி பார்க்குறது. நீயா இப்படிலாம் ஷேக் பண்ணினா அவ்வளோதான். எஸ் இப்போ எப்படி இருக்குது. ஸோ டெலிஃபோட்டோவில் நம்ம எடுக்கும்போது ஆடியோ வீடியோலாம் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா நம்மளால 4K 60fps முடிக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஸோ இந்த ஃபோக்கல் லென்த்தோடு நம்ம பார்க்கும்போது மேக்ஸிமம் இவ்வளோ தான் வந்து இருக்கும். பட் வெயில் நேரம் என் ஃபேஸில் அடிக்குதுங்க. இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி நான் டர்ன் பண்ணுறேன். எஸ், இப்போது இதனுடைய வீடியோ குவாலிட்டி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு. வாய்ஸ் வோக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வரைக்கும் நான் பேசினதுக்கும் இப்போ பேசினதுக்கும் வித்தியாசம் எதுவாச்சும் இருக்கான்றதை பாரு. கம்ப்ளீட் ஷேடோவில் இப்படி தான் இருக்கும். 6.67 இன்ச்க்கான ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷர்ஸும் இருக்குது. LTPS டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டான டிஸ்பிளே, பெசல்ஸ் எல்லாம் சின்னதாக தான் இருக்குது, மினிமலாக இருக்குது. டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஹாப்டிக்ஸுமே நல்லா இருக்குது.
அவுட்டோர் யூசேஜ் பண்ணி பார்த்தோம், டைரக்ட் சன்லைட் விசிபிலிட்டி நல்லா இருந்தது. பட் எக்ஸாக்ட்லி என்ன நிட்ஸ் அப்படின்றது இன்னும் எங்களுக்கு வரல. நான் டீடைல்ஸ் கேட்டு நீங்க அப்டேட் பண்றேன், இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருப்பேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் குறிப்பா சொல்ல போனா உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் ரீப்ரொடக்ஷன் ரெண்டுமே நல்லா இருக்கு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த வீடியோ நம்ம விவோ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது விமர்சனம் கிடையாது, முதல் பார்வை மட்டும் தான். இனிஷியல் டெஸ்டிங்ல என்ன வந்ததோ வந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்கேன். பிரைசிங் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க. கம்பேரிசன்ல வச்சு என்ன பண்ணுவோம்னு உங்களுக்கே தெரியும். அப்படி பார்த்தலாம் இன்டெப்தா. ஏன்னா அந்த மாதிரி டெஸ்ட் பண்றதுக்கு மினிமம் ஒரு 10 நாளாச்சு நம்ம கிட்ட டைம் இருக்கணும். அப்பதான் இன்டெப்தா நம்ம ரீசென்ட் டைம்ஸ்ல பண்ண வீடியோஸ் மாதிரி வரும். Dimensity 9400 Plus அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் இருக்கு. V2 இமேஜிங் சிப்பும் இருக்கு. LPDDR5X அல்ட்ராக்கான RAM டைப், UFS 4.1 கான ஸ்டோரேஜ் டைப்புமே இருக்கு. அண்ட் நாங்க ரன் பண்ண பெஞ்ச்மார்க்ஸ்ல வந்த ஸ்கோர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்றது பாருங்க. இன்ஃபேக்ட் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரே வந்திருக்கு. இந்த செக்மெண்ட் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்கோர்ஸ் தான். ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் BGMIல 120 FPS ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருது. 1 ஹவர்க்கான கேம் பிளேல எங்களுக்கு 117 FPS வந்தது ஆன் ஆவரேஜ். அண்ட் ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 45-46 வந்து. அண்ட் இந்த 1 ஹவர் கேம் பிளேல எங்களுக்கு 20% பேட்டரி டிராப் இருக்கு. அண்ட் பைபாஸ் சார்ஜிங்கும் இருக்கு. அண்ட் ஜென்சன் இம்பாக்டும் விளையாடி பார்த்தோம். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்தது. ஆவரேஜ் FPS எவ்வளவு வந்ததுன்னு பாருங்க. பேட்டரி டிராப்பும் இவ்வளவு தான் வந்தது. அண்ட் இப்போ முக்கியமான கேள்வி, பேட்டரி எவ்வளவு இருந்ததுன்னு கேட்பீங்க. 6200 mAh பேட்டரி, 90 வாட்கான ஃபிளாஷ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 40 வாட்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதுல வருது. ஸோ 200க்கும் இந்த டீக்கும் என்னடா வித்தியாசம் போது, டீனா ஸ்பெஷல் இல்லையா, அதனால இது எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல நமக்கு Origin OS 6 வருது. Android 16 கொடுக்குறாங்க. 5 OS அப்டேட்டும் 7 வருடத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கொடுக்கறதா கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் Origin OS பொறுத்த வரைக்கும் ரீசென்ட் டைம்ஸ்ல ஏகப்பட்ட ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஸ்லீக்கா ஸ்னாப்பியா இருக்கு, நிறைய கஸ்டமைசேஷன் இருக்கு, ஏகப்பட்டதா. அதே மாதிரி தான் ப்ளூடூத்தும். அண்ட் இது ஆஃபீஸ் கிட்கான சப்போர்ட் இதுலயுமே இருக்கு. இப்போ நான் மேக் வச்சிருக்கேன், அதுலயுமே ஆஃபீஸ் கிட் யூஸ் பண்ணிட்டு ரெண்டுத்தையுமே சைன் இன் பண்ணோம்னா நான் இதுல இருக்கிறத அங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய டெஸ்க்டாப் மொத்தமா அங்க இருக்கிறத நான் போன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு தேவையான அன்றாடம் நாங்க யூஸ் பண்ணக்கூடிய AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுலயுமே இருக்கு. கனெக்டிவிட்டிக்கு Wi-Fi 7, Bluetooth 5.4 இருக்கு. IR பிளஸ்டும் கொடுத்திருக்காங்க. NFC சப்போர்ட்டும் வருது. 16 5G பேண்ட்கான சப்போர்ட் இருக்கு. ஆனா USB 2.0 தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் Wi-Fi 7லயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல இந்திய அரசாங்கம் அந்த 6 GHz எல்லாம் வந்து ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் Wi-Fi 7 நமக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ரவுட்டர்ஸ் எல்லாம் வந்து 6 GHz சப்போர்ட்டோட. சோ இப்போ ஃபைனலா பிரைசிங்ங்க 60000 ரூபாய்க்கு இத பிரைஸ் பண்ணிருக்காங்க. இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 55000 ரூபாய் தான் இதோட ஃபைனல் பிரைசிங். சோ இந்த பட்ஜெட்டுக்கு கேமரா உண்மையாவே நாங்க எடுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. மற்ற விஷயங்கள்லாம் இதை சேர்த்து பார்க்கும்போது இந்த பட்ஜெட் எப்படி இருக்குன்றதை நீங்க சொல்லுங்க. அண்ட் ஃபுல் ரிவ்யூ அண்ட் கம்பேரிசன் வேணும்னா எந்த மொபைல் கூட கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமா கொண்டு வந்துடுறேன். மீன் ஒரு சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.